வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல். இன்னைக்கு நம்ம ராகி களி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பாத்திரத்தில் 1 கப்பு ராகி மாவு எடுத்து ஜலிச்சு வச்சுருக்கேன். இதே கப்பில் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 2.5 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/2 கப்பு தண்ணியை தனியாக வச்சுக்கோங்க. எந்த பாத்திரத்தில் கிண்டுறீங்களோ அதில் 2 கப்பு ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அந்த ராகி மாவு எடுத்து அதில் போடுங்க. 1 கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த மாவில் இருந்து தான் 4 ஸ்பூன் போடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கங்க. 4 ஸ்பூனு பார்த்துக்கோங்க. போட்டு ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நல்லா அந்த தண்ணியில் கரைச்சிக்கங்க. அடுப்பில் இன்னும் பாத்திரத்தை வைக்கல, பாத்திரம் கீழே தான் இருக்குது. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு பாத்திரத்துக்கு மேலே வச்சாச்சு. இப்போ இந்த மாவு வேகட்டும். நல்லா அப்படி கட்டி விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, அடியில் பிடிச்சிடும். வேகட்டும், கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி பட்டுரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு விஸ்கு இல்லை கரண்டி ஏதாவது ஒன்று வச்சு இப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாவு நல்லா கொதி கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், மிச்சம் இருக்க மாவை எடுத்து போட்டுக்கிட்டே கிளறுங்க. தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. பயப்படாதீங்க, கட்டியெல்லாம் விழுகாது, நல்லாவே இருக்கும். பாருங்கள், மாவு எல்லா மாவும் போட்டாச்சு. கையெடுக்காமல் கிளறுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது புதுசாக கிண்டுறவங்களுக்காக ஒரு ஐடியா. அடியில் ஒரு தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வைங்க. ஏன்னா டைரெக்டாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம தோசைக்கல் வச்சிட்டோம்னா இது தம் போடுற மாதிரி அர்த்தம். அப்படியே மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ளேயே புழுங்கி நல்லா மாவு வெந்து வந்துடும். நம்ம ஏற்கனவே ஒரு 1/2 கப்பு தனியாக காய வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி எடுத்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கிளறுங்க. ஏற்கனவே 2 டம்ளர் வச்சுருந்தோம், 1/2 டம்ளர் தனியாக காய வச்சுருந்தோம். இப்போ அந்த தண்ணியை தான் ஊற்றுறேன் பாருங்கள். ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி மூடி வச்சுருங்க. பயப்படாதீங்க, அடியில் தோசைக்கல் இருக்குது, அதனால் அடி பிடிக்காது. நல்லா தீய சிம்மில் வச்சு விசில் போட வேணாம், அப்படியே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் உள்ளுக்குள்ளேயே நல்லா புழுங்கி வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு. குக்கரை திறந்துடலாம். வாவ், இருங்க, இப்போ கிண்டலாம் பாருங்கள். எல்லாம் அப்படியே கிளறுங்க. பாருங்கள், அடி எதுவுமே பிடிக்கல இல்லையா. நல்லா கிண்டிட்டு நம்ம கையில் தண்ணியை நினச்சிட்டு தொட்டு பார்க்கணும், களி வெந்திருக்கான்னு பார்க்கணும். கையில் ஒட்டுச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம், களி ஒட்டலைன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம தொட்டு பார்ப்போமா? ஒட்டலை பாருங்க, ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு இல்லையா. நல்லா சுற்றி வலிச்சு போட்டு குக்கரை பழையபடி மூடிடுங்க. உருண்டை பிடிச்சி போட்டு சாப்பிட்றவங்களும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் சூடாக வேணும் அப்படின்னா அப்படியே குக்கரை மூடி வச்சுருங்க. சாப்பிடும்போது கரண்டியில் எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே அல்வா மாதிரி அழகாக உருண்டையாக வரும். இப்போ ராகி களி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, அவ்வளோ நல்லது. இப்போ களி ரெடி ஆயிடுச்சு, நம்ம வாங்க சாப்பிட்லாம். அப்படியே எடுத்து இப்படி கரண்டியில் போட்டிங்கனாலும் அப்படியே ரவுண்டாக வந்துடும். உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு கிண்டிக்கலாம். நான் இன்னைக்கு களிக்கு சட்னி அரைச்சேன். நீங்கள் இதுக்கு ஒரு சிலர் கீரை குழம்பு வச்சுக்கிறாங்க, ஒரு சிலர் கருவாட்டு குழம்பு, உங்களுக்கு எந்த குழம்பு விருப்பமோ அது வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை கிண்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே ஒரு லைக்கை போடுங்க. அப்படி தொட்டு அப்படி சூப்பராக இருக்குங்க.